எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய சந்தையிலேருந்து ஆரம்பிப்போங்க. சந்தை நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று ஒரு 1.25% பக்கமாக அடிச்சிருந்தாங்க. எஃப்ஐஐ செல்லிங் கண்டினியூ ஆகுதுங்க. குறிப்பாக மார்ச்ல அக்ரெசிவாக கண்டினியூ ஆகுது. இது மார்ச் முழுக்கவே தொடரலாம். என்ன காரணம் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா, தென் மிடில் ஈஸ்ட், தென் யூஎஸ் வார் கண்டினியூ ஆகுது. ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் 90 நோக்கி வேகமாக போகுதுங்க. பிரெண்ட் க்ரூட் நான் கடைசியாக பார்த்தப்ப $89 பெர் பேரலை கிராஸ் பண்ணிடுச்சு. அமெரிக்க சந்தையில் இதனுடைய எதிரொலிப்பு தெரிஞ்சுதுங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 1.5% டவுனு, S&P 500 ஒரு 1.3%, தென் டவ் ஒரு 0.91% டவுனு. அமெரிக்க சந்தை இறங்கினதுக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸில், அதாவது பிப்ரவரி செகண்ட் ஹாஃப்க்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30% பக்கமாக பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸஸ் ஏறி இருக்குங்க. அது போக யூஎஸ் உடைய ஜாப் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்றது 4.4% ஏறி இருக்கு. ஃப்ரெஷ் ஹையரிங் அப்படின்றது குறைஞ்சிருக்குங்க. ஸோ 92,000 ஜாப் கட்ஸ் இருந்திருக்கு லாஸ்ட் மந்த். முக்கியமாக பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸஸ், தென் யூஎஸ் ஜாப் டேட்டா, இது ரெண்டையும் நம்ம எதோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்குமா இருக்காதா அப்படின்றத பற்றி தாங்க பேசணும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வட்டி விகிதங்கள் நம்ம ஏற்றுறதோ இல்லை இறக்குறதோ பிரைம் அப்ஜெக்டிவ் அப்படின்றது இன்ஃப்ளேஷனை மட்டுப்படுத்துறதுக்கா இல்லை ஜாப் டேட்டாவுக்கு ரியாக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு டிபேட் ஏற்கனவே போன மீட்டிங்லேயே இருந்ததுங்க. இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறுறப்ப இன்ஃப்ளேஷன் கூடும், ஜாப் டேட்டாவும் சரியில்லை. இப்போ ரேட் கட் பண்ணுவாங்களா இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்குங்க. ஸோ கோல்ட் ப்ரைஸஸ் அப்படின்றது ரொம்ப மேலேயும் போகாமல் ரொம்ப கீழேயும் வராமல் அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கு. வார் சுச்சுவேஷனில் கோல்ட் ப்ரைஸஸ் பயங்கரமாக ஏறும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது நடக்கலை. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $90 விலை ஏறி இருக்குங்க. 15,050 இருக்கு. டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி டிப்ரிஷியேட் ஆகிறத டிஃபெண்ட் பண்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல $12 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வார் தொடரும் பட்சத்தில் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் $100 பெர் பேரலை கூட கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது போக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்து March 7, 2026 இருந்து எல்பிஜி சிலிண்டர்ஸோட ப்ரைஸஸ் ஏறுதுங்க. ஹவுஸ் ஹோல்டு குக்கிங் சிலிண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $60 விலை ஏறுதுங்க. தென் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 19 கிலோகிராம் $115 விலை ஏறுறதா அறிவிச்சிருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட ப்ரைஸஸ் ஏறுது அப்படின்னா டைரக்டா பிஸ்னஸ் அடிவாகுங்க. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆப்வியஸாகவே இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குங்க. அடுத்து தங்கத்துல முதலீடுகள் அப்படின்றது சரிகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்ஃப்ளோ டு கோல்டு ETF எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரியில ஜான்வரியை கம்பேர் பண்றப்ப 77% விழுந்திருக்குங்க. ஜான்வரி ரெக்கார்ட் ஹை. மார்க்கெட் பயங்கரமா அடி வாங்குறப்ப கோல்டை கொடுத்துட்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் கூட இருக்கலாம். அடுத்து GRSE கார்டன் ரிச் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி பாரத் ஃபோர்ஜினுடைய கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOUல இந்த 2 நிறுவனங்களும் கை கொடுத்துட்டு அட்வான்ஸ்டு நேவல் சிஸ்டம், தென் மரைன் டெக்னாலஜிஸ் இதை டெவலப் பண்ணுவாங்க. தென் இண்டிஜினியஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரமோட் பண்ணுவாங்க இந்த MOU மூலமா. அடுத்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில நிறுவனங்களுடைய இன்ட்ரிம் டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் நெக்ஸ்ட் வீக் வருதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா SBI கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ரிம் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு $2.50 அப்படின்ற மேனிக்கு March 11, 2026 ரெக்கார்ட் டேட்ங்க. அடுத்து சன் டிவி நெட்வொர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ரிம் டிவிடெண்ட் 1.25 பெர் ஷேர், ரெக்கார்ட் டேட் March 12, 2026. தென் IOCL எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ரிம் டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு $2, March 12, 2026 ரெக்கார்ட் டேட்டு. பெரும்பாலும் டிவிடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறுவனங்கள் எந்த தேதியில அறிவிக்கிறாங்களோ அறிவிச்ச தேதியிலிருந்து 30 நாளுக்குள்ள டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிடும். அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சப்சிடரி அலையன்ஸ் ஜியோ ரீஇன்சூரன்ஸ் லிமிடெட், இது அலையன்ஸ் தென் ஜியோ ஜாயிண்ட் வெஞ்சருங்க. இதுல ரிலையன்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு 147.5 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஒரு 150 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக் 3-வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பஜாஜ் ஆட்டோ தொடர்ந்து 2வது மாதமா மஹிந்திராவுடைய லாஸ்ட் மைல் மொபைலிட்டி சேல்ஸ் நம்பர்ஸை பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அதாவது ஜான்வரியில ஃபர்ஸ்ட் டைம் மஹிந்திராவை பீட் பண்ணாங்க. தென் தொடர்ந்து 2வது மாதமா இந்த எலக்ட்ரிக் 3-வீலர் செக்மெண்ட்ல டாமினேட் பண்றாங்க பஜாஜ் ஆட்டோ. மஹிந்திராவை தொடர்ந்து 3வது இடத்துல டிவிஎஸ் அவங்களோட பொசிஷனை ரீட்டைன் பண்றாங்க. அடுத்து பிளிப்கார்ட் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியில புவர் பெர்ஃபார்மர்ஸை நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ்வலாக கம்பெனியுடைய டோட்டல் ஹெட் கவுண்ட்ல
ஒரு 1 to 2% ஜாப் கட் இருக்குமாங்க. இப்போ சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. அதாவது 3%லேருந்து 4% வரைக்கும் இந்த ஜாப் கட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அசோக் லேலண்ட் வந்து அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ஜெர்சி இருக்கு இல்லையா, அதில் ரைட் சைடில் அசோக் லேலாண்டுடைய லோகோவை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஹிந்துஜா குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்ஃப் ஆயில் அப்படின்ற நிறுவனத்தினுடைய லோகோவை நம்ம பார்க்க முடியும் சிஎஸ்கே உடைய ஜெர்சியில. கிட்டத்தட்ட 15 இயர்ஸா கல்ஃப் ஆயில் சிஎஸ்கே பார்ட்னர்ஷிப்ல ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அசோக் லேலாண்டும் ஸ்பான்சர் பண்றாங்க சிஎஸ்கேக்கு. இதுல நம்ம குறிப்பா நோட் பண்ண வேண்டியது அசோக் லேலாண்டுங்க 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். டெட் இருக்கும், அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை, பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். தென் கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், பிளஸ் டெட் இருக்குங்க 0.31 இருக்கும் டெட் டு ஈக்விட்டி. ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் எல்லாம் இருக்காது, நல்ல ப்ரொமோட்டர்ஸ் தான். அதுக்கும் ஹிந்துஜா குரூப் தான் வந்து ப்ரொமோட்டர்ஸ். பட் என்னுடைய வியூ என்னன்னா கல்ஃப் ஆயில் லூப்ரிகண்ட்டை பார்க்கறதுக்கு கேஸ்ட்ரால பார்க்கலாம். அடுத்து ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தை ஆக்சிலேட் பண்றதுக்கான வேலையில தீவிரமா இருக்கிறாங்க. எதன் மூலமா எதை வச்சு இந்த க்ரோத் ஆக்சிலேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவருடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ரெவன்யூ கூட்டுறதுக்காக சாஃப்ட்வேர் லெட் ரெவன்யூ மாடல் உள்ள கொண்டு வர்றாங்க. தென் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோனா என்னங்க, நியூ இவி மாடல்ஸ் லான்ச் பண்றதுக்கான வேலையில இருக்கிறாங்க. இது ஒரு உத்தி. இன்னொன்று என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுட் பிரிண்ட்ஸ்ங்க, அதாவது குளோபல் புஷ் இன்டர்நேஷனல் மார்க்கெட் சைடு போறதுக்கு ஒரு திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏத்தர் எனர்ஜி. இது ஏத்தர் எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ங்க. ஹீரோவை கன்சிடர் பண்ணியிருக்க நம்மளுக்கும் இது பாசிட்டிவ் தான். அடுத்து ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து பவர் ஜென்ரேஷன் செக்டாருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்காக கம்பெனி வந்து 2 சிறிய நிறுவனங்கள்ல ஒரு 26% வரைக்கும் ஸ்டேக் எடுக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட நேம் சொல்லணும் அப்படின்னா ஃபோர்த் பார்ட்னர் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். இதுல கம்பெனி வந்து ஒரு 1.53 crores இன்வெஸ்ட் பண்றதாகவும், சன் பல்ஸ் பவர் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துல ஒரு 5 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அடுத்து டாடா பவர் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக தான், பிளஸ் ஏஐ பூஸ்டப். சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட டாடா பவர் இந்த ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் அப்படின்றது எதற்காக அப்படின்னா ரூஃப் டாப் சோலார், இவி சார்ஜஸ், தென் ஸ்மார்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இதை ஆக்சிலேட் பண்றதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதாவது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த சோலார் ரூஃப் டாப் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா 200% க்ரோத்துங்க லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ஓவராலா கம்பெனியுடைய ரினியூபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 20 தென் ஃபினான்ஷியல் இயர் 25 இந்த காலகட்டத்தில் 5-fold ரெவன்யூ ஏறி இருக்குங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ல நியூ டெக்னாலஜிஸ் மூலமா ஃபர்தரா அவங்களோட ரெவன்யூவை ஆக்சிலேட் பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க டாடா பவர். அடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா எம்ஃபின் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, டிசம்பர் 31, 2025 முடிவுல லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட், அதாவது அவங்களுடைய லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது டிக்ளைன் ஆயிருக்கு. 3.14 ட்ரில்லியனா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சீக்வென்ஷியல் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7.3% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் நம்பர் ஆஃப் பாரோயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ப் ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல செய்தி தாங்க. எதன் அடிப்படையில் நல்ல செய்தி அப்படின்னா முற்காலங்களில் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷனுக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க, ஒரு பாரோயர் இருப்பாரு, மல்டிபிள் லெண்டர்ஸ்ட வாங்கியிருப்பாரு. அதனாலதான் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகி மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி பயங்கரமா அடி வாங்குச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சப்சிடரி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் வந்து பின்லாந்து நாட்டை சேர்ந்த பேசர் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு என்ன சொல்லுது அப்படின்னா பேசர் நிறுவனத்தினுடைய பிரீமியம் சாக்லேட் வேரியன்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது, அதாவது இங்க ப்ரொடக்ஷன், தென் மார்க்கெட்டிங், தென் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பேசர் பிராண்ட் பிரீமியம் சாக்லேட்ஸ். ஸோ இதுதான் இந்த எம்ஓயோட சாரம். அடுத்து சுருக்கமா ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்த்துருவாங்க, நாளைக்கு நிறைய கேள்விகளை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய பேசியிருக்கோங்க முற்காலங்களில் இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ சமீபத்தில் ஏன் அதை பத்தி பெருசா பேசுறது இல்லைன்னா புக் வேல்யூக்கு கீழே இருந்தது, இல்லை க்ளோஸ் டு புக் வேல்யூ இருந்ததுங்க. அதனால நம்ம வாய்ப்புகளுக்காக அதை பேசணும். இப்போ வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டா பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. ஆனாலும் புக் வேல்யூக்கு கீழே பார்க்கறது சிறந்ததுங்க. இப்போ முற்காலங்களில் 1400, 1000 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு இப்பயுமே நல்ல வாய்ப்பு தான். இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸ்ல பழைய நிலைமைக்கே போயிடும். ராஜீவ் ஆனந்த் அவர்கள் அடுத்த 3 வருஷத்துக்கான திட்டம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. நம்ம முற்காலங்களில் பதிவுகள்ல சொல்லியிருக்கிறோம். அவர் திட்டம் போட்டபடி மெதுவா போனா கூட நல்ல லெவலுக்கு போயிடும் ஷேர் பிரைஸ். நம்ம அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை.
அடுத்து இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் லிமிடெட் பற்றி ஒரு நண்பர் நீண்ட நாட்களாகவே எழுதியிருக்கிறாருங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுங்க. நம்ம முற்காலங்களில் இதை பற்றி பேசியிருக்கோம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, ஆனாலும் இதை ஏன் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரேடிங்க நம்ம பெரும்பாலும் ட்ரேடிங் பிஸ்னஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்லாம் பார்க்கறது இல்லை. பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்றது ஒரு பக்கெட்டுங்க. ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்கலாம். 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸு. கம்பெனிக்கு கடன் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஸ்மால் கேப்பு யாருக்கு இது வாய்ப்பு அப்படின்னா, ஸ்மால் கேப் பிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, லாங் டேர்மில் ஸ்மால் கேப் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை பார்க்கலாம். அடுத்து ரெடிங்டன் நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. இதுவும் ட்ரேடிங் பிஸ்னஸ் தாங்க. இது நல்ல வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு. இப்போ டெட் இருக்கும். ட்ரேடிங் பிஸ்னஸில் ஹார்ட்வேர் ட்ரேடிங்க டெட் இருக்கிறது வந்து இயல்பு தான். பட் இவங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ஸ்ட்ராங் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் ரீஜனில். இப்போ மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏஷியா அங்கே சண்டை நடக்கிறதுனால ஷேர் ப்ரைஸ் கீழே விழலாம். நான் பர்சனலாக இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்றதுனால. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா பார்க்கலாம். 10 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸு. அடுத்து லான்சர் கண்டெய்னர்ஸ், தென் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் போன்ற நிறுவனங்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பெரும்பாலும் நான் பார்க்கறது இல்லைங்க. குறிப்பாக ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பெருசாக இல்லை. லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பாக்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன். வேல்யூவேஷன் அதாவது ப்ரைஸ் டு புக் கொஞ்சம் லோயர் லெவல்லே இருக்குது. இன் அடிஷன் டு தட் ஒரு வருஷத்துக்கு 2 ரூபா டிவிடெண்ட் கிடைக்குது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரயில் லாஜிஸ்டிக்ஸ், தென் கம்பெனிக்குள்ள ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. அதனால நான் கேட்வே பார்க்குறேன். அடுத்த சேண்ட் லிமிடெட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி 52 வீக் லோ தான், டெட் கம்மி தான், வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் சர்வீசஸ் அண்ட் ரிலேட்டட் செக்டார்ஸ் பயங்கரமாக அடிப்பாங்க. லார்ஜ் கேப்பாக பார்த்து போகிறது பெஸ்ட்டு. அடுத்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குறதே இல்லைங்க. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா லிஸ்டட் என்டிட்டிஸ் ஒரு 3 or 4 தான் இருக்கும். எல்லாமே காஸ்ட்லியான சைடில் இருக்குங்க, இல்லை டெட் அதிகமாக இருக்கும். இன் அடிஷன் டு தட் எல்லாமே ரேலியாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எம்பசி ஆஃபீஸ், மைண்ட் ஸ்பேஸ், ப்ரூக் ஃபீல்டு, தென் நாலேஜ் ரியாலிட்டி, தென் நெக்ஸாஸ் ட்ரஸ்ட், இவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் தான் இருக்கும். என்ன கேட்டால் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸே எல்லாம் 52 வீக் லோக்கு பக்கமாக தான் இருக்குது. அதில் நல்ல லார்ஜ் கேப்பாக பார்த்து போகலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.